ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்மளோட கிச்சனில் ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான எக் ரெசிபி பண்ண போகிறோம். நம்மளோட சேனலில் நிறைய எக் ரெசிபி போட்டிருப்போம், ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது ஹைதராபாத்தி ஸ்டைலில் பண்ண போகிறோம். ஹைதராபாத்தி முட்டை மலாய் கறி செய்ய போகிறோம். இன்றைக்கி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். 10 முட்டை போல் வேக வச்சு தோல் உரித்து அது அங்கங்கே ஒரு சின்ன சின்ன கீரல் போட்டு எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். 2 வெங்காயம் நான் ஜாரில் சேர்த்துருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி, ஒரு 5-6 போல் பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இது கூட எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃபைனாக தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஜாரில் எல்லாமே சேர்த்துட்டா 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ தண்ணி சேர்க்காமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்ட பாருங்கள். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 ஏலக்காய், 6 போல் கிராம்பு சேர்த்துருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஷாகி ஜீரா சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும், அது மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், இது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கலாம். இதில் இதோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும், அந்தளவுக்கு இது நல்லா வதங்கி வரட்டும். அடுப்பை கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க, அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும். இப்போ மசாலா நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு. இப்போ நம்ம கரம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கொஞ்சம் தனியாத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா எண்ணெயிலே வதங்கி வரணும் இந்த மசாலாவும். இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். மேலே எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது. இப்போ இந்த டைமில் நம்ம தயிர் சேர்க்கணும். இதில் ஒரு 100 ml அதை நல்லா மிக்சியில் சேர்த்து அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். மசாலா அரைச்சோம் இல்லையா, அந்த ஜார்லேயே நான் சேர்த்துட்டேன். 100 ml தயிர், இதை மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தயிர் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ மசாலாவோட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே தயிரை சேர்த்துக்கிறேன். நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேக வச்சு எக்கை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இந்தளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இது கொஞ்சம் கிரேவி கெட்டியாக தான் இருக்கணும். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு தடவை செக் பண்ணிங்க, உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். இந்த கிரேவி ரெடி ஆகிடும். மூடி வச்சு 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ எக் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே மேலேயும் பிரிஞ்சு வந்திருக்கு. கிரேவி கட்டியாக இருக்குது. இப்போ ஃபைனல் டச்சாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம்.
பாருங்கள் சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் சூப்பரான ஹைதராபாத்தி முட்டை மலாய் கறி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்கும் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மீனாட்சி விழாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க.